ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஆர்டிகல் 15 பற்றி பார்க்கலாம். ஆர்டிகல் 15 என்ன அப்படின்னா ப்ராஹிபிஷன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் சர்டன் கிரவுண்ட்ஸ். என்ன அப்படின்னா தடை விதிச்சிருக்காங்க கான்ஸ்டியூஷன். சில பாகுபாடு கூடாது, எதுக்கு அகெயின்ஸ்டாலாம் பாகுபாடு இருக்கக்கூடாது, ஓகேவா, எதை பேஸ் பண்ணிலாம் பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிகல் சொல்லுது. ஆர்டிகல் 15 provides that state shall not discriminate against any citizen on ground only of religion, race, caste, sex or place of birth. அதுபடி யாரும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரிலிஜியன் பேஸ் பண்ணியோ, ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் இதை பேஸ் பண்ணி யாருமே பாகுபாடு காட்டக்கூடாது. இதில் வந்து ஒன்லி அப்படிங்கக்கூடிய வேர்டு இருக்குது. டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடு காட்டுறது அப்படிங்க நமக்கு தெரியும். ஒன்லிங்கிற வேர்டு இருக்குது இல்லையா, அது என்ன அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் ஆன் அதர் கிரவுண்ட். இதை இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கக்கூடிய ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர்த்திட்டு மற்ற நோக்கு வந்து ஆன் அதர் கிரவுண்ட் படி டிஸ்கிரிமினேட் பண்ணுறது ப்ராஹிபிட் பண்ணப்படலை, ஓகேவா, அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் நோக்கு வந்து ப்ரொவிஷன். ஆர்டிகல் 15ல் செகண்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா நோ சிட்டிசன் ஷால் பி subject to any disability, liability, restrictions on condition of. யாரையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு. என்ன அப்படின்னா ஷாப்புக்கு அக்சஸ் டு ஷாப்புக்கு போகிறது, ரெஸ்டாரண்ட் போகிறது, ஹோட்டல்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் நோக்கு வந்து பப்ளிக் என்டர்டைன்மெண்ட். இதிலெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீ வந்து இந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படி சொல்லிட்டு பாகுபாடு காட்டி நீங்கள் வரக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, இதை தவிர்க்கக்கூடியதான் செகண்ட் ப்ரொவிஷன். அண்ட் யூஸ் ஆஃப் வெல்ஸ், அது மாதிரி வெல்ஸ், ஸ்டாண்ட்ஸ், பாத்திங் கார்ட்ஸ், ரோட்ஸ், பிளேஸ் ஆஃப் பப்ளிக் ரிசார்ட் மெயின்டைன் ஹோலி ஆர் பார்ஷலி பை ஸ்டேட் ஃபண்ட்ஸ். ஸ்டேட் ஃபண்ட்ஸ்னால் இது பண்ணியிருக்கக்கூடிய பார்க், வெல்ஸ், டேங்க்ஸ் எதனாலும் சரி, ஓகேவா, அதை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாது. எதை பேஸ் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், பிளேஸ் ஆஃப் பர்த், ஓகே, அதை காரணமாக காட்டி இங்கே அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. சரியா? திஸ் ப்ரொவிஷன் ப்ராஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் போத் பை த ஸ்டேட் அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல், while the former provisions prohibit discrimination only by the state. ஓகே, இதில் என்ன அப்படின்னா செகண்ட் ப்ரொவிஷனில் தனி நபரும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எதிர்க்கக்கூடாது. ஓகே, ஒரு ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் வந்து என்ன அப்படின்னா எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. ஓகே, அதான் ப்ரைவேட் நோக்கு இண்டிவிஜுவலுக்கும் ஸ்டேட். ஓகே, அது மாதிரி கவர்மெண்ட்டும் அப்படி தான் இருக்கணும். அதான் செகண்ட் ப்ரொவிஷனில். ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் என்ன யாருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்டேட்டுக்கு மட்டும். செகண்ட் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கும் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸுக்கும் பொருந்தும். இதில் சில எக்ஸப்ஷன் இருக்குது. நம்ம டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, இருப்பினும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒரு 4 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஸ்டேட் இஸ் பெர்மிட்டட் டு மேக் எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன். ஓகே, பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொண்டு வராங்க அப்படின்னா அதை என்ன பண்ணணும், ஸ்டேட் இஸ் பெர்மிட்டட். ஓகே, ஸ்டேட் வந்து அலோவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் உமன் இன் லோக்கல் பாடிஸில் உமனுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன். அதுக்கப்புறமா ப்ரொவிஷன் ஆஃப் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் எக்ஸப்ஷன். ஓகேவா, இதில் மட்டும் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்போலாம் நம்ம கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. ஓகே, கான்ஸ்டியூஷனில் அப்படி தான் இருக்குது. ஓகேவா, ஏன்னா த ஸ்டேட் இஸ் பெர்மிட்டட் டு மேக் எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் இஸ் பெர்மிட்டட் டு மேக் எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் சொல்லியாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் ஸ்டேட் இஸ் பெர்மிட்டட் டு மேக் எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் எனி சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ். என்ன அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி எஜுகேஷன்லாம் சரி, சமூக நீதியாகவும் சரி, பேக்வேர்டில் இருப்பாங்க இல்லையா, பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க.
அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம் அவங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு. சரியா, அவங்க முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சில சலுகைகள், ஓகே, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸெப்ஷன். Either state is permitted to make any special provision for the advancement of any socially and educationally backward classes of citizens or for the scheduled caste and scheduled tribes. For example, the reservations of seats and fees concession in public educational institutions. இன்னொன்று என்ன அப்படின்னா, the state is empowered to make a special provision for the advancement of any socially and educationally backward classes of citizens or scheduled caste or scheduled tribes recording their admission educational institution, including private educational institution, whether aided or unaided by the state, except the minority educational institution. என்ன அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூஷனில் சேர்க்கணும், ஒரு குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னா ஸ்டேட் வந்து என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து என்னது, இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் நம்ம ஒரு ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. சில ஒரு ஸ்கூலில் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படிலாம் என்ன அப்படின்னா டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. அது செகண்ட்ரி. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லாம் சரி அவங்களுக்கு என்னது அட்மிஷன் கொடுக்கணும். ஓகே, அது ப்ரைவேட்டாக இருக்கலாம், எய்டடாக இருக்கலாம், அன்எய்டடாக இருக்கலாம். எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸுமே இந்த பேக்வேர்ட் கிளாஸஸ், ஷெல் காஸ்ட், ஷெல் ட்ரைப் சொல்லிட்டு ஒதுக்கி வைக்க முடியாது. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு பவர் இருக்குது. அதான் ஸ்டேட் இஸ் என்பவர்ட் டு மேக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன். கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் உரிமை இருக்குது அவங்களுக்கு அட்மிஷனுக்கு வந்து கொடுக்குறதுக்கு. ஓகேவா, வேறு இதை விஷயத்தை காரணங்காட்டி அட்மிஷன் தர மறுக்கிறது முடியாது. ஆனால் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் அப்படி பண்ணலாமா, ஆனால் மற்றபடி என்ன அப்படின்னா மற்ற இதில் பண்ண முடியாது. அதாவது எய்டட், அன்எய்டட், ப்ரைவேட்னாலும் சரி, ஓகே, ஸ்டேட் ஃபண்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனாலும் சரி பண்ண முடியாது. ஆனால் அதுலேயும் ஒரு எக்ஸப்ட் இருக்குது. மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை தவிர்த்துட்டு மற்ற இதுலேயும் என்ன அப்படின்னு பார்த்தா பார்ஷாலிட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்க முடியாது. ஸ்டேட் இஸ் தான் எம்பவர்ட். ஓகேவா, the state is empowered to make special provision for the advancement of any வந்து economically weaker section, like economically weaker sections of citizen, பொருளாதார ரீதியாக வீக்காக இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு ஸ்டேட்க்கு பவர் இருக்குது ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்கு. அதான் என்ன அப்படின்னு பார்த்தா, the state is allowed to make provision for the reservation. என்ன அப்படின்னா ஸ்டேட் வந்து 10% வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கலாம். 10% of seats for such negotiations, admission to education institution ka admission including the private வந்து education institution, அதாவது aided or unaided. ஆனால் எக்ஸப்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தா மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை தவிர்த்துட்டு this வந்து reservation of 10% would be in addition to the existing வந்து reservation. For this purpose, the economically weaker section should be notified by the state from time to time on the basis of ஃபேமிலி இன்கம். ஓகே, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறவங்கள என்ன அப்படின்னு பார்த்தா ஃபேமிலி இன்கம் வச்சு ஓகே டைம் டு டைம் அவங்கள வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய அதர் இண்டிகேட்டரை வச்சு எக்கனாமிக்கலி உண்மையாகவே பேக்ரவுண்டில் வீக்காக தான் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆன் த பேஸ் ஆஃப் ஃபேமிலி இன்கம் அண்ட் அதர் வந்து இண்டிகேட்டர்ஸ் எக்கனாமிக் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசிஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் தான் ரிசர்வேஷன் யாருக்கு, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு. இந்த அபவுனுக்கு வந்து எக்ஸப்ஷன் இஸ் ஆடட் பை, இந்த எக்ஸப்ஷன் இருக்கு இல்லையா, என்ன எக்ஸப்ஷன், ஸ்டேட் இஸ் என்பவர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆனால் ஷெல் காஸ்ட், ஷெல் ட்ரைபில் உள்ளவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில். அதை பற்றின இது இருக்கு இல்லையா, அது வந்து எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்துச்சு அப்படின்னா 93rd கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக வந்திருக்கு. 93rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005 மூலமாக தான் நமக்கு என்னது கிடச்சிச்சு, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் அட்மிஷன் அப்படிங்கக்கூடியதுக்கு ஸ்டேட் வந்து என்பவர் இது பண்ணுச்சு.
In order to give effect to this provision, the center enacted. சென்டரும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரொவிஷனை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னா சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத என்னாக்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 2006 அப்படிங்கிறத என்னாக்ட் பண்ணியிருக்காங்க. த ரிசர்வேஷன் இன் அட்மிஷனில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ப்ரொவைடிங் எ கோட்டா ஆஃப் 27% ஃபார் கேண்டிடேட் பிலாங் டு த அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ். அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 27% என்னது கோட்டா. ஓகே, அதர் அட்மிஷன் வந்து ரிசர்வேஷன், அட்மிஷனுக்கு ரிசர்வேஷன் என்னது 27%. இது எது மூலமாக கிடச்சிருக்கு? 93rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005 மூலமாக. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 2006 அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அதர் பேக்வேர்ட் கிளாஸ் சென்டர்னு வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனான ஐஐடி, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIM, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இன் April 2008 Supreme Court took upheld the validity of both Amendment Act and OPC Quota Act அப்படிங்கக்கூடிய ரெண்டு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேலிட் பண்ணியிருக்காங்க. எப்போ April 2008 சுப்ரீம் கோர்ட் வந்து upheld the validity of both Amendment Act and OPC Quota Act இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க, வேலிட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். எப்போல April 2008. பட் த கோர்ட் டிடக்டட் தட். ஆனால் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டு எக்ஸ்க்ளூட் த க்ரீமி லேயர். கோர்ட் ஆனால் என்ன சொல்லுது அப்படின்னா க்ரீமி லேயர்னு இருப்பாங்க இல்லையா, ஒரு ஃபெஸ்பைன் வந்து இன்கம்க்கு மேலே இருப்பாங்க, நான் க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் கேட்பாங்க இல்லையா, அப்ளிகேஷன் இதுலேயும் இப்போலாம் கேட்குறாங்க. க்ரீமி லேயர் அப்படின்னா ஒரு சர்டன் இன்கம்க்கு மேலே இருப்பாங்க, அதிகமாக இன்கம் பெற்றிருப்பாங்க. நான் க்ரீமி லேயர்னால் என்ன அப்படின்னா இன்கம் கம்மியாக இருப்பாங்க. அதான் க்ரீமி லேயரை மட்டும் என்ன பண்ணணும், எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இந்த க்ரீமி லேயருக்கு கிடையாது அமாங் த ஓபிசி வைல் இம்ப்ளிமெண்டிங் த லா. இந்த அட்மிஷனில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது க்ரீமி லேயருக்கு கிடையாது, நான் க்ரீமி லேயருக்கு மட்டும்தான். ஓகேவா, அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லுதாங்க April 2008. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓபிசி கோட்டா ஆக்டுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. Children of the following different categories of people belonging to creamy layer. இப்போ creamy லேயர்ங்கிறாங்க. யார் creamy லேயருக்கு கீழே வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓபிசியில் creamy லேயருக்கு கீழே வரக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து will not get the quota benefit. இப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, இந்த கோட்டா அப்படிங்கிறத வச்சுருக்காங்கல்ல, அது வந்து கிடையாது. ஓபிசின்னு வந்து ஓபிசியில் க்ரீமி லேயர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடையாது. யாரெல்லாம் அது கீழே வருவாங்க அப்படின்னா த பர்சன்ஸ் இன்வால்வ் ஹோல்டிங் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இருக்கும் இல்லையா, அதாவது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஜட்ஜஸ் ஆஃப் எஸ்சி அதாச்சும் சுப்ரீம் கோர்ட், ஆடட் வந்து ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜு, அதுக்கப்புறமா சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், சீஃப் வந்து எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கப்புறமா கம்போர்ட்டல் ஆடிட்டர் ஜென்ரல் அண்ட் ஸோ ஆன். அவங்களுக்குலாம் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அப்படின்னா இதான். ஏன்னா இதுக்கெலாம் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இந்த ஆர்டிக்கல்லாம் இருக்கும். ஓகேவா, அதான் பிரசிடென்ட் 52 to 52 எல்லாம் இருக்குது இல்லையா, 52. அதுக்கப்புறமா வைஸ் பிரசிடென்ட் அப்படிலாம் ஆர்டிக்கல்லாம் இருக்குது. அப்படி தான் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அப்படிம்பாங்க. அதில் உள்ளவங்களுக்கு க்ரீமி லேயர், சரி, அவங்களுக்கு என்ன கிடையாது, கோட்டாவில் உள்ள பெனிஃபிட் கிடைக்காது. அது மாதிரி குரூப் ஏ கிளாஸ் 1 அண்ட் குரூப் பி கிளாஸ் 2 ஆஃபீஸர் இருப்பாங்க. ஆல் இந்தியா லெவலில் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சர்வீஸ், ஓகே, அந்த லெவலில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்காது. எம்ப்ளாயி ஹோல்டிங் ஈக்குவல் போஸ்டிங், அதாச்சு பப்ளிக் செக்டர்னு வந்து யூனிட், பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன், யூனிவர்சிட்டி, ஓகே, அதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் என்ன கிடையாது அப்படின்னா அண்ட் ஆல்சோ இங்கே ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன், இந்த கோட்டா இது அப்படிங்கிறது கிடையாது. த பர்சன், அதாச்சும் ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இப்போ
ப்ரைவேட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சேலரி மேலே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது அங்கே அப்ளை ஆகாது இல்லையா, ரிசர்வேஷன் அப்படி அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இன் ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட். அது மாதிரி என்ன அப்படின்னா the person who are in the rank of colonel and above in the army, கர்னல் ஆர்மியில் ஹையர் ரேங்கில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தா அந்த அவங்களாம் க்ரீமிலேயர் கீழே வரக்கூடியவங்க. இப்போ பார்க்கக்கூடியவங்க எல்லாமே க்ரீமிலேயருக்கு கீழே வரக்கூடிய போஸ்டஸ். இந்த போஸ்ட்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க க்ரீமிலேயருக்குள்ளே வருவாங்க. அவங்களுக்கு கோட்டால எந்த விதமான என்ன கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதான் the person who are in the rank of colonel and above in the army are equal posts in the navy, air force and paramilitary force. Professions like doctors, lawyers, engineers, authors, consultant and so on, consultant. And the persons who are engaged in trade, business and industries. Persons engaged in trade, business and industry. பீப்புள் ஹோல்டிங் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அபோவ் சர்டன் லிமிட்க்கு மேலே என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு கிடையாது. ஆர் வேக்கன் வந்து லேண்ட் ஆர் பில்டிங் இன் அர்பன் ஏரியாவில் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து நிலம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடையாது. அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கவங்களுக்கு கிடையாது. குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நிலம் பில்டிங்லாம் வச்சுருந்தா கிடையாது. த பர்சன் ஹேவிங் ஏ கிராஸ் வந்து ஆனுவல் இன்கம் ஆஃப் மோர் தென் 8 lakh. அந்த இன்கம் அப்படி சொன்னோம் இல்லையா, அந்த லிமிட் தான் 8 லட்சத்துக்கும் மேலே என்ன அப்படின்னா இன்கம் இருந்துச்சு அப்படின்னா. ஆர் பொசஸிங் த வெல்த் ஓகே அபோவ் த எக்ஸப்ஷன் லிமிட். இந்த லிமிட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்னது க்ரீமி லேயர். என்னது 8 lakhக்கு மேலே இன்கம் வந்துச்சு அப்படின்னா. இன் 1993 க்ரீமி லேயர் சீலிங் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். இந்த க்ரீமி லேயர் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து 1993 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷீலிங் வந்து எவ்வளோ இருந்துச்சு இந்த லிமிட் அப்படிங்கிறது 1 lakh இருந்திருக்கு. இட் வாஸ் வந்து சப்ஸ்டன்டலி வந்து ரிவைஸ்டு 2.5 lakh. அந்த 8 lakh லிமிட்க்கு மேலே இருந்துச்சு. இப்போ தான் நம்ம 8 lakhக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இன்கம் 8 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா க்ரீமி லேயர் வருவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் 1 lakhல இருந்தாலே 1993 என்ன அப்படின்னா அவங்க க்ரீமி லேயரில் வந்துடுவாங்க. அந்த காலகட்டத்தில் அதாவது 2004 2 லட்சம் 2.5 lakh. அது மாதிரி 2008 4.5 lakh. ஓகேவா? 4.5 lakh. அதுவே 6 lakh என்ன அப்படின்னா 2013. 8 lakh 2017. 8 lakh இருந்திருக்கு. அதான் அதுக்கு லட்சத்துக்கு அதான் 8 லட்சத்துக்கு மேலே என்ன அப்படின்னா இன்கம் வந்துச்சு அப்படின்னா அவங்க க்ரீமி லேயருக்குள்ளே வருவாங்க. ரிசர்வேஷன் ஃபார் EWS இன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருப்பாங்க இல்லையா, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் உண்டு. அதை என்ன அப்படின்னா அதை பற்றி பேசக்கூடிய அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா 103. 103 ஓகே 100 வந்து தேர்ட், 103 வந்து தேர்ட் அமெண்ட்மெண்ட் வந்து ஆக்ட் ஆஃப் 2019. 103 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. அதுதான் என்ன அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷனை பற்றி பேசுது. Providing 10% reservation to the economically weaker section in admission to educational institution. Benefit of this reservation can be available by the person belonging to economically weaker section க்கு மட்டும் தான் கிடைக்கும். Who are not covered under any of the exceeding schemes. ஆல்ரெடி வந்து ஸ்கீம்ஸில் ரிசர்வேஷனில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடையாது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். ஆல்ரெடி ரிசர்வேஷனில் அது SC ST OPC கீழெலாம் வரக்கும் அந்த கோட்டா கீழே ரிசர்வேஷன் அது வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடையாது. அப்படி இல்லாமல் அப்போ அதில் கவர் ஆகாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறது 10% கோட்டா. இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா லைட் டவுன். அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இதை பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு வந்து அதுக்கு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியா என்னென்ன பார்க்கலாம். இந்த பர்சன் வந்து ஹூஸ் ஃபேமிலி ஹேஸ் கிராஸ் ஆனுவல் இன்கம் பிலோ 8 lakh. 8 லட்சத்துக்கு கீழே என்ன அப்படின்னா இன்கம் இருந்துச்சு அப்படின்னா ஆர் டு பி ஐடென்டிஃபைட் ஆஸ் த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ரிசர்வேஷன். ஓகே 8 லட்சத்துக்கும் கீழே என்ன இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க
என்னது இதுக்கு allowed. The income could include income from all sources, that is salary, agriculture, business, profession, etc. And it would be the income for the financial year period to the year of application. நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முந்தின வருஷத்தில் நம்ம எவ்வளோ இன்கம் வாங்கியிருக்கோம் ஓகேவா, அதை வச்சு தான் 8 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்குள்ளே வரலாம். அண்ட் பர்சன் whose family owns or possesses any one of the following assets ought to be excluded from being identified as economically weaker section. என்ன அப்படின்னா இதெல்லாம் எக்ஸ்க்ளூட். இப்போ 5 ஏக்கர் அக்ரிகல்ச்சரில் 5 ஏக்கருக்கு மேலே அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்குள்ளே வர முடியாது. ஸோ 5 acres ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் அபோவ். அது மாதிரி ரெசிடென்ஷியல் ஃப்ளாட். ஓகே, ஃப்ளாட் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் அபோவ். ஓகே, 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் மேலே என்ன அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்குள்ளே வரமாட்டாங்க. அண்ட் ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் ஆஃப் 100 ஸ்கொயர் யார்ட் அண்ட் அபோவ் இன் நோட்டிஃபை முனிசிபாலிட்டியில் 100 ஸ்கொயர் யார்டுக்கும் மேலே வந்து என்னது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்குள்ளே வரமாட்டாங்க. ரெசிடென்ஷியல் பிளாட் ஆஃப் 200 ஸ்கொயர் யார்ட் அண்ட் அபோவ் இன் ஏரியா அதர் தென் நோட்டிஃபை முனிசிபாலிட்டி. நோட்டிஃபை முனிசிபாலிட்டியில் 100 ஸ்கொயர் யார்டுக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து வரமாட்டாங்க. அது மாதிரி 200 ஸ்கொயர் யார்டுக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த நோட்டிஃபை முனிசிபாலிட்டிஸை தவிர்த்துட்டு மற்ற ஏரியாவில் 2000 ஸ்கொயர் யார்டுக்கும் மேலே ரெசிடென்ஷியல் பிளாட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்குள்ளே வர மாட்டாங்க. The property held by a family in different locations or different cities could be clubbed out while applying the land or property holding test to determine the economically weaker section status. என்ன அப்படின்னா அங்கே ஃபேமிலி, அந்த ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் பை ஃபேமிலி, அந்த குடும்பத்தில் அந்த சொத்து அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் சிட்டிஸில் அது எல்லாத்தையும் க்ளப் பண்ணும். ஓகே, while applying the land. Okay, while applying the land or property holding test to determine the economically weaker section இது பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ லேண்ட் வச்சுருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்டிங் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணணும். அப்படின்னா தான் அவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இல்லையா அப்படிங்கிறத இது பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் இந்த அப்ளைங் த வந்து லேண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஹோல்டிங் டெஸ்ட். ஓகேவா, எதுக்கு டு டிட்டர்மைன் த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஸ்டேட்டஸ். Family fathers proposed to include the income who seeks benefits of reservation, his or her parents, siblings below the age of 18 years. ஓகே, 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க உள்ள சிப்ளிங்ஸு அண்ட் ஆல்சோ ஹிஸ் ஆர் ஹேர் வந்து ஸ்பயூஸ் யாரெல்லாம் வந்து இதோட யூசர்ஸ் அப்படின்னு. The family fathers proposed would include the person who seeks benefit or reservation. யார் வந்து பெனிஃபிட் ரிசர்வேஷன் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது வந்து குழந்தைங்களாக இருக்கலாம், பேரண்ட்ஸ், ஓகேவா, பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், அவங்களுக்கு உள்ள சிப்ளிங்ஸ், 18 வயசுக்கு கீழே இருக்கிற சிப்ளிங்ஸ் அண்ட் ஆல்சோ ஹிஸ் ஆர் ஹேர் கேஸ் பாய்ஸ், அதாவது ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். அதாவது பேரண்ட்ஸ் அண்ட் வந்து சிப்ளிங்ஸ். ஓகே, பெற்றோர்கள், அவங்களுடைய குழந்தைங்க, அந்த சிப்ளிங்ஸ் இருப்பாங்களா, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அதுக்கப்புறமா அவங்களுக்கு கீழே அவங்களுக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க பேரண்ட் அண்ணன் தம்பி, அதாவது மேரேஜ் ஆனவங்க, மேரேஜ் ஆகாதவங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, அவங்களுக்கு என்ன அப்படின்னா பெனிஃபிட் கிடைக்கும். இந்த ஃபேமிலி fathers proposed to include the person who seeks benefits of reservation, his or her parents and sibling below the age of 18 years, as also his or her spouse and children below the age of 18 years. அதுலேயும் என்ன அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு சிப்ளிங்காக இருந்தாங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கும். அதுமாதிரி குழந்தைங்க 18 வயசுக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட் ஓகேவா இன்க்ளூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதான் என்ன அப்படின்னு பார்த்தா
ப்ராஹிபிஷன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஆன் certain grounds. அது என்ன அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. அதை பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க இல்லையா, ரேஸ், ரிலிஜியன், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த், அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கு மட்டும். செகண்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் ஸ்டேட்டுக்கும் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸுக்கும். இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது? உமன் அண்ட் சில்ட்ரன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா எஜுகேஷனி அண்ட் சோசியலி பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு என்னது இது பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா தேர்ட் என்ன அப்படின்னா அட்மிஷன், ரிசர்வேஷன் இன் அட்மிஷன். அதில் வந்து எக்கனாமிக்கலி இன்னும் கொஞ்சம் பேக்வேர்ட் கிளாஸஸ் இருப்பாங்க இல்லையா, அது வந்து 93rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2006 மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ரிசர்வேஷன் இன் அட்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. இதை வந்து அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன் ஆக்ட் 2006 அப்படிங்கக்கூடிய இதை கொண்டு வந்திருக்காங்க. ஐஐடி, ஐஐஎம்லாம் ரிசர்வேஷன் அது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா டி வந்து சுப்ரீம் கோர்ட்டும் என்ன அப்படின்னா அதுக்கு ஓகே சொல்லிடுச்சு. ஆனால் க்ரீமி லேயரில் உள்ளவங்க வந்து எதை கிடையாது, கோட்டா இதுக்கு வந்து அளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. க்ரீமி லேயருக்கு கீழே யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்த்தா இந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறவங்க, குரூப் ஏ, குரூப் 1, அதுக்கப்புறமா குரூப் ஏ, அதுக்கப்புறம் கிளாஸ் 1, குரூப் பி அப்படிங்கக்கூடிய போஸ்ட், அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவங்க அதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வர மாட்டாங்க. எதுக்கு கீழே, க்ரீமி லேயருக்கு கீழே. சரி அவங்களாம் என்ன அப்படின்னு பார்த்தா கோட்டா சிஸ்டமை வந்து யூஸ் பண்ண முடியாது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா க்ரீமி லேயருக்குள்ளே வர்றவங்க. இது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், குரூப் கிளாஸ் 1 வந்து குரூப் ஏ போஸ்ட், அதுக்கப்புறமா இந்த ஆர்மி இல்லை இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா ப்ரொஃபஷனல் இது பார்ப்பாங்க இல்லையா, டாக்டர்ஸ், இன்ஜினியர், லாயர்ஸ் அவங்க, அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுறவங்க, பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட். அது மாதிரி இன்கம் அப்படிங்கிறது 8 லட்சத்துக்கு மேலே என்ன அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்னது க்ரீமி லேயரில் வருவாங்க. இன்கம் வந்து 8 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு, எல்லாத்தையும் சேர்த்து ஃபேமிலியில் உள்ள எல்லா மெம்பருக்கும் சேர்த்து மொத்தமாக 8 லட்சத்துக்கும் மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க க்ரீமி லேயரில் வருவாங்க. அவங்களுக்கு இந்த கோட்டா சிஸ்டம் அப்ளிகபிள் கிடையாது. அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அதில் 27% வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சொன்னது 97 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005, 93 ஓகே 93 அப்படி சொல்லுவாங்க. 93rd வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005. சென்ட்ரல் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் 2006. இன்னொன்று எக்கனாமிக்கலி வந்து வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்கக்கூடியது 103 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஓகே 2019ல் 103 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் உள்ளவங்களுக்கு என்ன கொடுக்கும், ரிசர்வேஷன் இது கொடுக்கும் 10%. ஓகேவா, இதுதான் எக்ஸப்ஷன் டிஸ்கிரிமினேஷன்லே. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம்.